இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் 3214 கிலோமீட்டர். பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது. தீபகற்பகம் பாக் நீர்ச்சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஷை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது. இலங்கை தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. பழைய வண்டல் படிவங்களால் உருவான சமவெளி பாங்கர் பழவேற்காடு ஏரி மாநிலங்களிடையே அமைந்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம். மேற்கிந்திய இடையூறுகளை மழைப்பொழிவால் பெறும் பகுதி பஞ்சாப். கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு காற்றுகள் உதவுகின்றன. மாஞ்சாரல் ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு. சமவெப்ப கோடுகள். இந்தியாவின் காலநிலை டேஷ் ஆக பெயரிடப்பட்டுள்ளது. அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. இலையுதிர் காடுகள். சோஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம். யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது கட்ச். டேஷ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது. செம்மண். எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகள் பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது? இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் வண்டல் மண். இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை பக்ரானங்கல் அணை. டேஷ் என்பது ஒரு வாணி பெயர். பருத்தி. கரிசல் மண் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. விடை பருத்தி மண். உலகிலேயே மிக நீளமான அணை கெராகுட் அணை. இந்தியாவில் தங்க இழை பயிர் என அழைக்கப்படுகிறது சணல். கூற்று பழங்கள், காய் வகைகள் மற்றும் பூக்கள் பயிரிடலில் ஈடுபடுவது தோட்டக்கலை துறையாகும். கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று வண்டல் மண் ஆறுகளின் மூலம் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட மக்கிய பொருட்களால் ஆன ஒன்று. கூற்று மற்றும் காரணம் இரண்டு சரி. கூற்று காரணத்துக்கான சரியான விடை விளக்கம். பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும்.
காஃபி. பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். காஃபி. அடுத்தது காதர். காதர் கரிசல் மண். காதர் கரிசல் மண். வெள்ளப்பெருக்க கால்வாய் ஏரி பாசனம். வெள்ளப்பெருக்க கால்வாய் ஏரி பாசனம். மாங்கனீசு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. விடை எஃகு தயாரிப்பு. மாங்கனீசு இவற்றில் தயாரிக்க பயன்படுகிறது. ஆந்த்ராசைட் நிலக்கரி டேஷ் கார்பன் அளவை கொண்டுள்ளது. 80% முதல் 95% வரை. பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். ஹைட்ரஜன் மற்றும் கார்பன். பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் கார்பன். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரம். மிக அதிகமான கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் சூரியன். புகழ்பெற்ற சிந்திரி உரத் தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் ஜார்க்கண்ட். சோட்டா நாகபுரி பீடபூமி பகுதியில் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது கனிம படிவுகள். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் கோயம்புத்தூர். இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரம். மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் சூரியன். புகழ்பெற்ற சிந்திரி உரத் தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் ஜார்க்கண்ட். சோட்டா நாகபுரி பீடபூமி பகுதியில் பொருளாதார வளர்ச்சியினை கருவாக இருப்பது கனிம படிவுகள். மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு மக்களியல். டேஷ் போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது. சாலை. இந்தியாவில் தங்க நாற்கரச் சாலையின் நீளம் 5846 கிலோமீட்டர். தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து. கீழ்கண்டவற்றில் எவை வானுலகு வசதியும் ஊர்தியும் ஹெலிகாப்டர் தொடர்புடையது? பவன் ஹான்ஸ். இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் பெட்ரோலியம். தமிழ்நாட்டின் அட்ச பரவல் டேஷ் முதல் டேஷ் வரை உள்ளது. 8.40 முதல் 13.35 வரை உள்ளது.
தமிழ்நாட்டில் தீர்க்க பரவல் டேஷ் முதல் டேஷ் வரை உள்ளது. தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் பெட்ரோலியம். பவன் ஹான்ஸ் கீழ்கண்டவற்றில் எவை வானுலகு வசதியுடன் வானுலங்கு ஊர்தியுடன் ஹெலிகாப்டர் தொடர்புடையது? பவன் ஹான்ஸ் இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் பெட்ரோலியம். தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் டேஷ் முதல் டேஷ் வரை உள்ளது. விடை 8°4 வடதுருவம் முதல் 13°35 வடதுருவம் வரை. தமிழ்நாட்டில் தீர்க்க பரவல் டேஷ் முதல் டேஷ் வரை உள்ளது. 76°18 முதல் கிலோமீட்டர் முதல் 80°20 கிலோமீட்டர் வரை. தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் விடை தொட்டபெட்டா. கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது? போர்க்காட். கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது? பெரியார். கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு பெரியார். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் எது? கடலூர். பின்னடையும் பருவக்காற்று டேஷிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது. வங்கக்கடல். கீழ்கண்டவற்றுள் மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம். மண் அரிப்பினால் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட மாவட்டம் தேனி. தமிழ்நாட்டின் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் தர்மபுரி. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா. காவிரி டெல்டா. தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் நெல், சிறுதானியங்கள். தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் சிறுதானியங்கள். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் மேட்டூர். தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை 3 மற்றும் 16. மற்றும் 15.